ஓம் மகிழாய் வித்மகே தண்டகஸ்தாயி திமிகே தொன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மீனராசிக்காரருடைய பிரச்சனையில சொல்யூஷன் ஒரு தீர்வுன்னா கண்டிப்பா நீங்க கும்பிடக்கூடிய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தாங்க. தெய்வமே உங்களுக்கு துணை, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த தெய்வம் இப்போ உங்களுக்கு துணையாக இருக்க போகுது. பல வருட போராட்டம், பல வருட முயற்சிக்கு பிறகு இன்ற வருடத்துல பலன் கிடைக்க போகுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சனி மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கை, அது உங்களுடைய ராசியில நடக்க போகுது. இதனுடைய பலன்களை தான் நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏன்னா 2026 வருடத்துடைய புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்லை ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். எல்லாருக்கும் நம்ம நல்லவனா இருக்க முடியாது. சில பேர் நம்மளை நல்லவன்னு சொல்லுவான், சில பேர் நம்மளை கெட்டவன்னு சொல்லுவான். அதே போலதான் நம்மளுடைய பார்வைக்கும் சில பேர் நல்லவர்களாக தெரிவார்கள், கெட்டவர்களாக தெரிவார்கள். ஆனா இப்படிப்பட்ட சூழல தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கெடுதலும் ஒரு நல்லதும் நடக்கும். அப்படி நாம யார் கூட சேர்றோம், நம்ம கூட யாரு சேர்றாங்க, அதை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும். அதே போலதான் கிரகங்களும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய இன்னொரு கிரகங்கள் சேரும் போதுதான் சில பேர்த்துக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். அப்படிப்பட்ட விஷயத்துல மிக முக்கியமானது சனி சூரியன் சேர்க்கை. பித்திருக்காரகன் தந்தைக்காரகன் சொல்லுவாங்க அந்த சூரிய பகவான், சனி பகவான் மகன் என்று சொல்வார்கள். சோ இந்த இரண்டுகளும் ஒன்று சேர்ந்தா தாய் அது தந்தை மகனுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்றதான் ஜோதிடத்திய விதி நியதி. சரி, இப்போ மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சேர்க்கை மூலமாக என்ன நடக்க போகுது? மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே பேரிச்சி அடைஞ்சு மீனராசிக்கு போறாரு. மீனராசியில் இருக்கக்கூடிய சனியோடு சேரப்போகிறார். இதுல மீனராசிக்காரங்க, அது ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டா அது புதன் பகவான். அந்த புதன் சூரியனோடு நெருங்கிய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஓகேங்களா? சோ அந்த சூரியன் கும்பராசிலும் அடுத்து மீனராசிலும் அடுத்து மேசராசிலும் இருக்க போறார். அப்போ புதனுடைய டிராவல் இப்படிதான் இருக்க போகுது. அப்போ சூரியனுக்கு அருகாமையிலும் சனியோடு சேர்ந்து புதனுடைய சேர்க்கை இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு நடக்கும்? முதல்ல சூரியன் யார் உங்களுக்கு? மீன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இட சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 6க்குரியவன் ஜென்ம ராசியில வந்து அமரலாமா அப்படின்னு கேட்டா அமரலாம். ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எதிரிகளை வீழ்த்துவதற்கு, கடனை அடைப்பதற்கு, நோயை தீர்ப்பதற்கு ஒரு வழியை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதுதான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும். நீங்க முதல் வேலையை என்ன பண்ணணும்? கடன் அடைக்கணும். முதல் வேலையை என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை முடிச்சு கட்டணும், எதிரியை வீழ்த்தணும். முதல் வேலையா அந்த நோய் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு உங்களுடைய முழு கவனமும் இந்த எதிரி அல்லது கடன் அல்லது நோயை தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு வழி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இந்த வருஷம் கிடைக்கும். ஏன்னா பல வருடமா அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, பல தடவை அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த முயற்சிக்கு இப்ப வெற்றி கிடைக்கும். ஏன்னா இப்ப சேர்றது சனி கூட கூட உங்களுடைய நட்சத்திர புதனும் இணைவார். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். காரணம், மீனராசிக்கு 11ஆம் வீடான மகரத்திற்கு அதிபதி இந்த சனி, 11ஆம் லாபஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய ராசிநாதனான சனி பகவான் ஜென்மத்தில் வந்து சூரியனுடைய நேரம் 11க்குரியவன் ஏறும்போது திடீர் பணவரவு, அந்நியத்திலிருந்து பணவரவு, வெளிநாட்டிலிருந்து பணவரவு, வேற உறவுகள் மூலமாக, அந்நிய உறவுகள் மூலமாக பணவரவு, அல்லது சம்பந்தம் பண்ணியிருப்பீங்க சம்பந்தக்காரர்கள், அந்த மாதிரி சம்பந்தி மூலமா ஒரு பணவரவுகள். ஸோ பொண்ணு எடுத்த வீட்லையோ அல்லது பையன் எடுத்த வீட்லையோ அங்கிருந்து ஒரு பணவரவு கிடைக்கும். ஸோ நீங்க கட்டிய மனைவி வீட்டு வழியிலோ கணவன் வீட்டு வழியிலோ பணவரவுகள் ஆதாயங்கள் இருக்கு. ஸோ அதன் மூலம் ஒரு கடன் பிரச்சனை அப்படின்றது குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களோட பழகி நெருங்கி பழகிய நண்பர்கள், வேற இனத்தவர்கள், அவர்கள் மூலம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இது சாதகமான நேர காலகட்டங்கள். ஏன்னா கோர்ட் கேஸ் பிரச்சனையை பேசி சாதகமா முடிச்சுக்க முடியும், சும்மா தீரக்கூடிய ஒரு காலகட்டம். இது வந்து ஒரு கோல்டன் டேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பல பிரச்சனை முடிக்கக்கூடியதற்கு இந்த சனி சூரியன் சேர்க்கை சாதகமா இருக்கும். இப்போ தந்தை மகனுக்கு ஆகாதுன்னு சொன்னேன். ஆமா, அது உண்மைதான். வீட்டில் கூடிய பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் மற்றும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், இவங்களோட சின்ன கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனையோ வரலாம், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. அவங்க கிட்ட கொஞ்சம் சாதகமா நடந்துக்கிட்டா உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற பாதகமான சூழ்நிலை மாறும்.
அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான லோன் கிடைக்கும், எஜுகேஷன் லோன் கிடைக்கும், கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும். அரசாங்க வழியில கடன் எதிர்பார்க்குறீங்களா, பேங்க் லோன் எதிர்பார்க்குறீங்களா, அது கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து வேலை எதிர்பார்க்குறீங்களா, அது கிடைக்கும். படிச்ச படிப்புல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, அரசாங்க தேர்வுக்கு எழுதுறீங்க, அதுல சக்சஸ் ஆவீங்களா, கண்டிப்பா ஆவீங்க. ஸோ அரசாங்க விஷயத்திலும் ஒரு லோன் விஷயத்திலும் கண்டிப்பா கிடைக்கும், அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் கடன் வாங்கி தான் அந்த தொழில் தொடங்க போறேன் சார் அப்படின்றீங்களா, அந்த தொழிலை தொடங்குவதற்கு ஒரு பண உதவி, பண விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, அது ஏற்கனவே நீங்கள் அனுபவப்பட்ட தொழிலா இருக்கணும், அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். புதிய தொழில் கண்டிப்பா செய்யுங்க. அதாவது தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான். இதை தெளிவா புரிஞ்சுங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க. நீங்க பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷன்ல அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறது, அதுல நீங்க ஒரு கடன் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்றது ஓகே, அதுக்கு கிடைக்கும், அதை பயன்படுத்திங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை என்பது உடல் ரீதியான வெப்பத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து சேரும், கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சேரும், கொஞ்சம் குடல் சார்ந்த வயிறு சம்பந்த பிரச்சனை வந்து சேரும். கொஞ்சம் கவனத்தோடு வந்துங்க. வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சியான உபகரணங்களை சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உணவு முறையில கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். மேலும் கண் சம்பந்தமான பிரச்சனை வரலாம், ஓகேங்களா. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். அதே பெண்களுக்கு யோகமான பலன் என்றால் மறுமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் கூடிய பிரச்சனைகள் குறையும். மீண்டும் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு. கணவன் விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்போ இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து, அதாவது சூரியனும் சனியும் சேர்ந்து 2 கிரகங்களும் சேர்ந்து நேரடி 7ஆம் பார்வையாக எங்க பாக்குறாங்க அந்த 2 பேரும் அப்படின்னா கன்னியை பாக்குறாங்க. அப்போ அது மீன ராசிக்கு 7ஆம் வீடு. மேலும் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதனுடைய இன்னொரு வீடு. ஏன்னா மிதுனத்திற்கும் கன்னிக்கும் 2 ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 7ஆம் பார்வையா இந்த சனி சூரியன் இணைந்து கன்னி ராசியை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அடங்காத வாழ்க்கை துணை, உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை, உங்களை ஏமாற்றிய நண்பர்கள், உங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனவங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க, உங்களுக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழிலாளர்கள், இப்படி யார் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ அவருடைய ஆட்டம் கோட்டம் கொஞ்சம் அடங்கும். சரிங்களா, அவங்க மூலமா சில காரியங்களை நீங்க சாதிச்சுக்குவீங்க. ஸோ அவங்க மூலமா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். ஓகேங்களா, இந்த நேரத்தில் வேற வழியே கிடையாது, அவங்க உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தினா உங்களுடைய காரியங்களை நீங்க சாதித்து கொள்ள முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க முடிச்சுக்க முடியும். பதறாத காரியம் சிதறாரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரியன் சனி இருக்கிறாரு, கொஞ்சம் எமோஷனலா மட்டும் நீங்க ஆவீங்க, ஒரு கோபம் இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா இந்த காரியங்களை மற்றவர்களும் சாதித்துக் கொள்ள முடியும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க படிக்கக்கூடிய இடத்துல, நீங்க வாழ்க்கை துணையா ஏற்பட்ட அந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவுகள் வீட்டுல அவங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய விஷயம், நடக்க வேண்டிய விஷயம் தானா உங்களுக்கு நடக்கும். ஸோ சான்ஸை பயன்படுத்திங்க, கண்டிப்பா பல பிரச்சனை முடியும். ஜென்ம சனியில் சனி பகவான் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், ஏன்னா சூரியன் வந்துட்டார். ஸோ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த சான்ஸை பயன்படுத்தினா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்க போட்ட பிளான், நீங்க போட்ட கணக்கு சரியா நடக்க போது பயன்படுத்திக்கங்க. சரிங்களா, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.